அவருக்கு மட்டும் தான் போட்டி, வேற களத்துல யாருமே இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க சார். ஐயோ பாவம் அவ்வளோதான். இதுக்கு போய் என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு? நீங்களும் எனக்கு தெரியல, ஒன்று விஜய்க்கு சார்பாக பேசுகிறீங்க, இல்லைன்னா முதலமைச்சருக்கு சார்பாக பேசுகிறீங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாமல் இருக்கீங்களாங்க எனக்கு தெரியல. இதுவரையும் எந்த தேர்தலையும் நம்ம தம்பி போட்டியிடலை. இப்போ எங்கள் அண்ணன் ஒருத்தர் அங்கே போய் சேர்ந்துருக்கார். அவர் சேர்ந்தனால ஏதோ பெரிய அம்மா கூட இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கே போய் என்னவோ பண்ணிகிட்டு இருக்காரு, அவ்வளோதான். அடுத்த மாதம் வந்து அவர் தலைமையில் நிறைய பேர் தாவகையில் இணைவாங்க அவருடைய அப்படின்னு சொல்லியிருக்காரு செங்கோட்டையன். செங்கோட்டையன் பாவம், ரொம்ப வேறு வழி இல்லை சார். இப்போ தொடர்ச்சியாக வந்து அதாவது திமுகவுக்கு, அதாவது திமுக அதிமுக அப்படின்ற அந்த மாற்று வந்து பாஜக அப்படின்ற சூழலில் இப்போ விஜய் தன்னை வந்து அந்த இடத்துல நிலைநிறுத்திக்க முயற்சி பண்ணுறாரா? நீங்கள் அப்படி நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்றைக்குமே ஒரு அரசாங்கம் இன்றைக்கி நான் உங்களுக்கு எல்லாம் இன்னும் திருப்பி எல்லாம் கேட்டுகிட்டே சொல்கிறேன். திமுக என்றைக்குமே மக்கள் செல்வாக்கோடு ஜெயிச்சது கிடையாது. 1967க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பித்தார். 77லேருந்து 80 எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் எம்ஜிஆர் தான் முதலமைச்சர். புரிஞ்சுதா? எம்ஜிஆர் தான் முதலமைச்சர். அதன் பிறகு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் கட்சி ரெண்டாக உடைஞ்சது. அது உடைஞ்சிருந்ததுனால திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜே அணி ஓட்டை கூட்டினாக்கி 90 இடங்களுக்கு மேலே அன்னைக்கே ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் சேர்ந்துருந்தால் ஆட்சியே பிடிச்சிருப்பாங்க. இன்னும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். 89ல் ஒரு இடைத்தேர்தல் வந்து மதுரை கிழக்கு மருங்காபுரி. நீங்கள் பாதி பேருக்கு உங்களுக்கு வயசுக்கு அப்போல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்திருப்பீங்க. முதலமைச்சர் வந்து கருணாநிதி அன்னைக்கு அவர்கள் இருந்தாங்க. அந்த இடைத்தேர்தலில் அம்மா கூட போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகலை. ஒரு பக்கம் KKSR கருப்பசாமி பாண்டியன், ஒரு பக்கம் அண்ணன் முத்துசாமி பொன்னுசாமி அவர்கள் தான் அன்றைக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. 26,000 ஓட்டில் ஜெயிச்சது அன்றைக்கி அதிமுக ஜெயிச்சு. ஆனால் திமுக என்றைக்குமே செல்வாக்கோடு ஜெயிச்சதே கிடையாது. இப்போ கூட போன தடவை ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக்கால அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்தனால இன்றைக்கி 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே கொள்ளையடித்து பணத்தை வச்சுட்டு மீடியாக்களையும் தன் கைவசம் வச்சுக்கிட்டு எல்லாமே இந்த கேள்விகளெல்லாம் கேட்க சொல்லிட்டு இருக்காங்க.